இன்றைய உழைப்பாளர் தினம். உழைப்பாளரின் உறுதுணையோடு இங்கே படைப்பாளிகள் உட்கார்ந்திருக்கின்றார். உங்கள் அனைவருக்கும் எனக்கு என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சங்கத்தின் பொருளாளர் திரு பேரரசு அவர்களை, அவர் என்னோட படத்தில் நடிச்சதுக்கும் எனக்கு நல்ல சப்போர்ட் பண்ணார். அதே மாதிரி அரவிந்த் ராஜ் சாரும் ஆன் த ஸ்பாட் எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்தது. ரெண்டு பேர்கிட்டையுமே ஒர்க் பண்ணும்பொழுது எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தெரியல, என்ன சொல்கிறதுன்னு தெரியல, பயந்து தான் வேலை செஞ்சேன். ஆனாலும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. இன்னொரு விஷயம், ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த படத்துக்கு. ஒவ்வொரு கட்டத்தையும் கடக்கும் பொழுது வலி பயங்கரமாக இருக்கும். ஒவ்வொரு கட்டங்களையும் கிராஸ் பண்ணி போகும்பொழுது வலி பயங்கரமாக இருக்கும். தேட்டருக்கு கொண்டு வர முடியுமா முடியாதா அப்படின்னு நிறைய நெகட்டிவ், 99% நெகட்டிவ் தாட்ஸ் தான் நிறையா இருக்கும். யாரு கூட இருக்கா, யார் வெளியே போகிறா, கடைசி நேரத்தில் தனிமையில் இருப்போங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது எல்லாத்தையும் பார்த்துட்டேன். இது ஒரு விஷயத்தை படைக்கணும்னா நிறைய கனவு காணணும். அந்த நிறைய கனவு கண்டேன். ஒவ்வொரு வரிகள் எழுதும் பொழுதும் நிறைய கனவு கண்டேன். ஒவ்வொரு வார்த்தைகளை எழுதும் பொழுதும் அதை ஒவ்வொரு சீனை எழுதும் பொழுதும் கூட உருவாக்கும் பொழுதும் பயங்கரமாக ரொம்ப யோசித்து எழுதுவேன். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 30 வருஷத்துக்கு மேலே உள்ள கனவு இது. ஒரு படம் ட்ராப் பண்ணிவிட்டு வெளியே வந்தேன், ஆனாலும் விட மாட்டேன், நான் ஜெயிச்சுட்டு தான் வெளியே வரேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு என் மேலே இருந்த கான்ஃபிடென்ட். சாவறதுக்குள்ளே ஒரு படத்தை, நல்ல படத்தை கொடுத்துட்டு தான் வெளியே சாகணும் அப்படின்ட்டு. சார், பணம் வரும் போகும், பொருள் இருக்கும், சொத்து இருக்கும், என்ன வேணால் இருக்கும். நம்ம மண்ணுக்குள்ளே போயிட்டு அது எதுவுமே நம்மக்கிட்ட பேசாது. நம்ம செய்கிற செயல் தான் பேசும், நம்ம படிக்கிற படிப்புகள் தான் பேசும். ஒரு விஷயத்தில் ஒரு நாள் சார் சொன்னார், சினிமாவை எவ்வளோ நேசிக்கிறோமோ அதுவும் நம்மளை திருப்பி நேசிக்கும். ஆனால் தண்ணிக்குள்ளே குதிச்சிட்டோம்னா, நிதானமாக நீந்தினோம்னா ரொம்ப நேரம் நீந்தலாம். ரொம்ப வேகமாக நீந்தினோம்னா சீக்கிரமாக டயர்டாகி மாட்டிக்கும். இதில் ரொம்ப நிதானம் தேவைப்பட்டது. அந்த நிதானத்தோடையே நான் ட்ராவல் பண்ணேன். எதுக்கும் நான் கவலைப்பட்டதில்லை, எதுக்கும் பயந்ததும் இல்லை. எவ்வளோ பெரிய இடமா இருந்தாலும் என்ன இருந்தாலும் போய் தைரியமாக அதை சால்வ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல செட்டில் பண்ணிவிட்டு வந்துட்டே இருப்பேன். நிறைய விஷயங்கள் அப்படி நிறைய ஃபேஸ் பண்ணிட்டேன். இங்கேருந்து குடுமணாலி போனேன், அங்கேயும் எல்லாம் ஒன் மேன் ஷோ தான், எங்கே போனாலும் ஒன் மேன் ஷோ தான். அதே மாதிரி கோவா, ஜவாது ஹில்ஸு எல்லா இடத்துலையும் பார்த்தேன். ஆனால் எனக்கு ஒரு பயம் என்னென்னா, ஜவாது ஹில்ஸுக்கு நான் போய் ஷூட் பண்ணும்போதெல்லாம் 5:30 மணிக்கெல்லாம் இருட்டு கட்டிடும். அது நைட்டு 10 மணி 12 மணி மாதிரி இருக்கும். எல்லாரோட மொபைல்லையுமே பேட்ரி இருக்காது, தீர்ந்து போயிருக்கும். நான் கடைசி பர்சன் போய் மேலே ஏறுற வரைக்கும் ரொம்ப ரொம்ப என் கூடியே இருந்தது சக்திவேலும், மாஸ்டர், அப்புறம் ஒரு டிரைவர் இருந்தார். இவங்க 4 பேருமே எல்லாரையும், லேடிஸு ஜென்ஸு எல்லாத்தையும், ஏதாவது அனிமல்ஸ் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஒத்தையடி பாதை வேறு, ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் உள்ள டீப்பாக போனோம். அதை விட ரொம்ப ஸ்லோப்பாக வேறு போனோம். சாயங்காலம் வரும்பொழுது கொண்டு போன எக்கச்சக்கமான தண்ணி கேனெல்லாம் தீர்ந்து போச்சுங்க. தண்ணி கேனெல்லாம் தீர்ந்து போச்சு, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. அதாவது பயங்கரமான ஒரு வறட்சி. தண்ணி எடுத்துகிட்டு வரணும்னா திரும்ப 2 கிலோமீட்டர் போயிட்டு வரணும். அதாவது அங்கே இருக்க ஓட தண்ணியை குடிக்கிறதுக்கு பயமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 300-400 குரங்குங்க அங்கே இருந்துகிட்டே இருக்குது. அதுங்களும் அதை குடிக்குது, அது அங்கேயே எல்லாமே பண்ணுது. ஸோ அதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிட்டால் என்ன பண்ணுறதுன்றதுனால ரொம்ப 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 கேர் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் பார்த்து பத்திரமா நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். இந்த ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். என்னென்னா, படைப்பாளி ஒரு கதையை எழுதும் பொழுது மனநிலை எப்படி இருக்கும்னா, நம்ம இரவு பகல்னு பார்க்குறோம். ஒரு பறவை ஒரு மரத்துக்கு மேலே உக்காந்துட்டு அது தினம் நிலாவை பார்த்துக்கிட்டே இருக்கு. அதனால் பறக்க முடியும். ஆனால் அவ்வளோ தூரம் பறக்க முடியுமான்னு தெரியாது.
ஆனால் அந்த பேர்டு வந்து கரெக்டாக நான் ஒரு நாள் அங்கே வந்து ரீச் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை நோக்கி ட்ராவல் பண்ணுது. அப்படி ட்ராவல் பண்ணும்பொழுது ஆரம்பிக்கிற கதை தான் இந்த கதை. இது மாதிரி நான் ஒரு 30 வருஷம் இது கூட உழைச்சிட்டேன். இந்த கதை கூட போய் சேர்ந்தமா இல்லையாங்கிறது அந்த பறவையோட சக்தி தான். அதே மாதிரி தான் நான் இது வரைக்கும் இங்கே ட்ராவல் பண்ணிட்டேன். என் கூட இருந்த எல்லா டெக்னீஷியனுக்கும், உண்மையாக உழைச்ச டெக்னீஷியனுக்கு அவங்க காலில் விழுந்துறாங்க. நிறைய பேர் வந்து உண்மையாக உழைச்சாங்க. நிறைய பேர் எப்படின்னா, சில டெக்னீஷியன்ஸ் எல்லாம் நான் யாருக்குமே காலையில் வேலை செஞ்சால் ஈவினிங் செட்டில் பண்ணிவிடுவேன். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு நாளுக்குள்ளே முடிக்க வேண்டிய வேலையை அடுத்த நாளைக்கு தள்ளுவாங்க, கஷ்டப்பட்டு தள்ளுவாங்க. என்ன பண்ணால் இந்த சீன் இன்கம்ப்ளீட் பண்ணால் அடுத்த நாள் நமக்கு ஒரு வருமானம் வரும் அப்படின்ட்டு. அதாவது ஒருத்தன் கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு போகிறானே, 100 பேர்த்துக்கு சாப்பாடு போகிறான், 100 பேர்த்துக்கு கடன் வைக்காமல் அன்னன்னைக்கு காசை செட்டில் பண்ணுறாங்கிறத பற்றி கவலை இல்லை. தான் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க அது குற்றவாளி குண்டு கடைசி வரைக்கும் அவங்க குற்றவாளியாகவே இருந்துட்டு இருப்பாங்க. பரவாயில்ல, நான் அதெல்லாம் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன். கம்ப்ளீட்டாக மன்னிச்சுட்டு நான் அடுத்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு இறங்கிட்டேன். என்னோட பயணப்பட்ட எல்லாத்துக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன். முக்கியமாக படைப்பாளிகள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நான் என்ன சொல்கிறேன், ஒவ்வொரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தாலும் சரி, டைரக்டராக இருந்தாலும் சரி, இப்போ நான் ஒன்று கற்றுக்கிட்டேன். டைரக்டர் அசோசியேஷனில் இருக்க தலைவர்கிட்ட, செயலாளர்கிட்ட, பொருளாளர்கிட்ட கொஞ்சம் கலந்து இல்லைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட பயணிக்கிற டெக்னீஷியன்ஸ் வந்து யார் மேலே நல்ல சர்டிஃபிகேட் இருக்குது, யாரோட ஆட்டிடியூட்ஸ் நல்லா இல்லை, இதெல்லாம் நீங்கள் கேட்டு ட்ராவல் பண்ணீங்கன்னா அவங்களோட நான் இவங்ககிட்ட இந்த இயக்குனர் சங்கத்தினோட தலைவர், பொருளாளர், செயலாளர்கிட்ட வைக்கிற வேண்டுகோள் என்னன்னா, நீங்கள் எல்லாருமே தயவு செஞ்சு ஒரு டெக்னீஷியன் லிஸ்ட்டு ரெடி பண்ணிட்டீங்கன்னா இவங்ககிட்ட காட்டி கன்கரன்ஸ் வாங்கிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கஷ்டப்பட்டுட்டு திரும்ப இவங்ககிட்ட வந்து நிற்கக்கூடாது. ஏன்னா அவ்வளோ ட்ரபிள்ஸ் இருக்குது நிறையா. அதாவது என்ன சொல்கிறதுனா, ஸ்பாட்டில் ஒர்க் நடந்துட்டு இருக்குதுன்னா ஸ்பாட்லேயே இருக்க மாட்டாங்க நிறைய பேர். இப்போ நைட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன்னா இருட்டில் யாருக்கு என்ன தெரிய போகுது, கொஞ்ச நேரம் போய் ஒளிங்க இருப்போம். ஆனால் ஒரு 8 மணி நேரம் நம்ம கொடுக்குற அந்த காசு இருக்க, 8 மணி நேரங்கிறது ஒரு அவுட்டோரில் போய் நம்ம 8 மணி நேரம் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய மதிப்பு வந்து விலை மதிக்க முடியாத இது அவ்வளோ பேருக்கு நம்ம சம்பளம் கொடுத்தாகணும், அவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டாகணும், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம எல்லா வேலையும் செய்கிறோம். அதில் நமக்கு ஒரு மணி நேரம் தொய்வு ஏற்பட்டால் கூட அதனோட மதிப்பு பெரிய மதிப்பு. தயவுசெய்து என்னோட ஹம்பிள் ரெக்வஸ்ட் ஃபார் ஆல் அசிஸ்டன்ட் டைரக்டர், அசோசியேட் டைரக்டர், எல்லா டைரக்டருக்கும், நீங்கள் ஒரு டெக்னீஷியன்ஸை ரெடி பண்ணிட்டீங்கன்னா இந்த டெக்னீஷியன் நல்லவரா கெட்டவரான இவரோட ஒவ்வொருத்தரை பற்றியும் ஒவ்வொருத்தருக்கு தெரிஞ்சிருப்பாங்க. கண்டிப்பாக அவங்கள பற்றியெல்லாம் தயவு செஞ்சு சங்கத்தில் கேட்டுட்டு இவங்களை அலோவ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு போனீங்கன்னா நீங்கள் சுலபமாக போன வேலையை முடிச்சுட்டு வரலாம். தயவுசெய்து என்னோட படத்தை இவ்வளோ நேரம் நின்று உட்காந்து பார்த்ததுக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும், இங்கே மேடையிலே வந்திருக்கும் நமது பொருளாளர் பேரரசு அவர்களுக்கும், நமது சங்கத்தின் மற்ற உறுப்பினர்களுக்கும், அமேண்டாவின் லவ் ஸ்டோரி இயக்குனர் அசோசியேட் ஜெயக்குமார் அவர்களுக்கும், சக்திவேல் அவர்களுக்கும், எடிட்டர் அவர்களுக்கும், நம்ம துரைபாண்டியன் அவர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கங்கள். சார் வந்து இந்த படம் பண்ணும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டோங்கிறத எடுத்து சொன்னார். இது நமக்கு பழக்கப்பட்ட விஷயந்தான், ஏன்னா நம்ம பல இடங்களில் இதை பார்த்துருக்கோம். ஆனால் சார்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நான் அந்த படத்தில் ஒரு நாள் தான் ஒர்க் பண்ணேன். எல்லா விஷயத்தையும் இந்த 24 கிராஃப்ட்ன்றோம், அந்த 24 கிராஃப்டே அவர் பார்த்துக்கிட்டார். செஞ்சாருன்னு சொல்ல மாட்டேன், பார்த்துக்கிட்டார். கூடவே இருந்து என்ன வேணும், கஷ்டப்பட்டு ஒரு இடங்களையும் செலக்ட் பண்ணோம், அவ்வளோ தூரம் போகணும்னு சொன்னார்ல, அதுதான் சார் இன்னைக்கு உங்களுடைய இந்த வெற்றி, அற்புதமான வெற்றி. ஏன்னா ஒரு இடத்தையும் பார்க்கும்போது இது எப்படி இவ்வளோ அழகாக போய் இந்த இடத்த செலக்ட் பண்ணி இந்த இடத்துல போராடி இப்படி எடுத்திருக்காங்களேன்னு. அதே மாதிரி நம்ம ஃபைட் மாஸ்டர் சாரை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ஏன்னா அவருக்கு கிடைச்ச ரிசோர்ஸஸ்ஸு எப்படிங்கிறது எனக்கு தெரியும், கிடைச்ச டைம் எப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதில் இப்படி ஒரு அற்புதமான ஃபைட்டை கொடுத்துருக்காரு. கேமராமேன் வில்லியம்ஸ் சார் வரல, பட் வில்லியம்ஸோடைய ஒர்க் ரொம்ப அற்புதமாக இருந்தது, பாராட்ட வேண்டிய ஒரு ஒர்க். எல்லாத்த விட இதில் இயக்குனராக
நம்ம அன்பரசு சார் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்காரு. எப்படின்னு நான் சொல்லுவேன்னா, ஒரு கதாநாயகனா அவர் வந்தாலும் நான் அந்த படம் முழுக்க இருக்கணும் அப்படிங்கிறத அவர் நினைக்கல. என்னுடைய பார்ட்டி வேலை தான். நான் கூட என்னடா இங்கேயே வந்துட்டு சாரோடைய மேட்ரு இங்கேயே முடிஞ்சிடுது, இதற்கு மேலே எப்படி ட்ராவல் பண்ண போகிறாங்கன்னு. அவர் வச்சிருக்கிறது அவருடைய ஹீரோயின் தான், அதுதான் கதை அப்படின்னு அவ்வளவு தூரம் அந்த பொண்ணை வச்சுக்கிட்டு அந்த படத்தை கொண்டுட்டு போய் முடித்தது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். நம்ம கோவிந்தராஜ் சொல்லும்போது சொன்னார் நம்ம சூப்பர் குட் சுப்பிரமணியனை பற்றி. அவர் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற ஒவ்வொரு இயக்குனரும் அப்படி தான். எப்படியா இருந்தாலும் வந்து இயக்குனருக்குன்னு ஒரு கடமை ஒப்படைக்கப்பட்டால் அந்த கடமையை செய்து முடிக்காமல் நம்ம எதையுமே செய்ய மாட்டோம். அது நல்லா எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தான் நம்ம வீர அன்பரசு சாரும் இன்னைக்கு வரைக்கும் காலையிலேருந்து எனக்கு வந்து ஒரு 4 தடவை ஃபோன் அடிச்சுட்டாரு, சார் வாங்க சார், சார் வாங்க சார்னு. அது மாதிரி தான் அவர் படம் செய்கிற காலத்துலேயும் பார்த்துருக்கேன், ஆடியோ ரிலீஸ் அப்பையும் பார்த்துருக்கேன். எல்லாத்தையுமே ஒரு சிறப்பாக செய்யணும்னு தனிப்பட்ட ஈடுபாடோடு அதில் ஈடுபட்டு செய்வார். அதே மாதிரி இந்த படத்தினுடைய எடிட்டரை ரொம்ப பாராட்டணும். ஏன்னா வந்து ஒரு படத்துக்கும் ஒரு பேஸுன்னு ஒன்று நம்ம கொடுப்போம். எனக்கெல்லாம் இவ்வளோ ஸ்லோவாக ஒரு படம் பண்ணிட்டான்னா பயமாகவே இருக்கும். ஸ்லோவாக போகுதுன்ற மாதிரி. அங்கே வந்து டைரக்டர் நின்றுட்டார், எதை பற்றியும் கவலைப்படாமல் இது என் படம், நான் இப்படி தான் முடிவு பண்ணியிருக்கேன், நான் இப்படி தான் பேச வைப்பேன், நீ பார்க்குறதுனா பாருன்ற மாதிரி அற்புதமாக தான் நினைத்ததை வந்து பெரிய அளவுக்கு சாதிச்சிட்டிங்க சார். அதுவே வந்து இயக்குனராக உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி. அதே மாதிரி அவர் கூட இருந்த நண்பர்கள் அவருக்கு எவ்வளோ தூரம் ஒத்துழைப்பு கொடுத்தாருங்கிறத நான் கண்ணு முன்னாடியே பார்த்தேன். ஏன்னா அவர் அந்த அளவு எல்லாரு கூடயும் பழகி இதாக இருக்கிறதுனால எல்லாருமே அவங்க படம் மாதிரியே, இப்போ சக்திவேல் சார்லாம் பார்த்தீங்கன்னா அவர் படம் மாதிரியே தான் அவர் விடுறாரோ இல்லையோ நம்மளை வந்து அவங்க பிடிச்சிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு மிக கடுமையான ஒரு உழைப்பு. அதே மாதிரி தொழிலாளர்களே அவர் நேசிக்கிற பண்பு. ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லியிருக்கேன், நேரமாயிடுச்சு. அந்த ஒரு காஷ்மீரில் ஒரு பாடல் எடுத்திருக்காருல, அந்த பாடல் பாடின பொண்ணு வந்து ட்ராக் வாய்ஸ் பொண்ணு. இவர் போய் சார் போய் பார்க்கும்போது ஒரு ட்ராக் வாய்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லி அர்ஜென்ட்டாக ஒருத்தரை கூப்பிட்டு பாட சொல்லியிருக்காங்க. இவர் கேட்டுட்டு அந்த பொண்ணோட வாய்ஸே அற்புதமாக இருக்குது, எனக்கு மெயின் இது வேண்டாம். இந்த நான் ஆக்சுவலாக ஸ்ரேயா கோஷல் அவங்கள புக் பண்ணுறதுக்கு தான் பாம்பேக்கு போயிருந்தாங்க. பாம்பேக்கு போயிருக்கும்போது அங்கே ட்ராக் பாடுறதுக்காக ஒரு பொண்ணு, ஒரு காலேஜ் பொண்ணு, அந்த காலேஜ் பொண்ணு வந்து ட்ராக் பாட சொன்னேன். அந்த வாய்ஸை கேட்டோன்னே அப்படியே மெஸ்மரைஸ் ஆகிட்டேன். நான் மெஸ்மரைஸ் ஆகிட்டு இப்போ ஸ்ரேயா கோஷலை வச்சு அவங்க வந்து 10,000 பாட்டு பாடியிருப்பாங்க, என்னை நினச்சி பார்ப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் ஒரே ஒரு யோசித்தேன், இந்த பொண்ணுக்கு நினச்சா நான் தான் கொடுக்குற முதல் பாட்டு. ஆனால் இந்த பொண்ணு வந்தால் ஆயுள் முழுக்க என்ன நினைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்ரேயா கோஷல் வேண்டாம், இந்த பொண்ணே போதும் அப்படின்னு ஜஸ்ட் 3,000 rupeesக்கு ட்ராக் பாட வந்த பொண்ணை நான் கூப்பிட்டு 3 பாட்டு கொடுத்துட்டு அதுக்கு 15,000 ரூபா கையில் கொடுத்துட்டேன். நீ உன்னோட வாய்ஸ் வந்து கண்டிப்பாக நீ வந்து ஒரு நாள் மேலே வருவோம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம், இதில் வந்து ஒரு மிகப்பெரிய கலவை இருக்குங்க. என்னென்னா இளையராஜா சார் அவங்க ஃபேமிலியிலேருந்து பாவலர் சிவராமன் வந்து இசையமைச்சார். இடையில அவர் இறந்துட்டார். அதுக்கப்புறம் நான் கார்த்திக் ராஜா சார்கிட்ட மூவ் பண்ணேன். அவர் எதுவுமே தயக்கம் எதுவுமே சொல்லலைங்க, நான் பண்ணித்தரேங்க உங்களுக்கு அப்படின்னாரு. ஆனால் நான் யாருக்கும் பண்ண மாட்டேன், அவங்களுக்காக நான் பண்ணித்தரேன் அப்படின்னாரு. அவர் பண்ணி கொடுத்தாரு. அவர் வந்து ராத்திரி பகல்னு ஒரு நைட்டு போய் சொல்லிட்டு வர சுச்சுவேஷனு, அதுக்கு வந்து நீங்கள் கேட்ட அந்த என்னோட இறப்பில் இருக்க அந்த பாட்டு வந்து நைட் 8 மணிக்கு சொல்லிட்டு வர, காலையில் 8 மணிக்கு ரெடி பண்ணி கையில் கொடுத்துட்டாருங்க. அவ்வளோ ஒரு ஸ்பீடு ஒர்க்கர் கார்த்திக் ராஜா சார். அதே மாதிரி இன்னொருத்தருக்கு தேங்க் பண்ணிக்கணும். ஏஆர் அவங்க தங்கை வந்து கடைசி தங்கை இஸ்ரத் காதரி, அவங்க வந்து நான் ரெக்வஸ்ட் பண்ணேன் பாட்டு பாடுறதுக்கு. அவங்க அம்மாக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிடுங்கன்னாங்க. அவங்க அம்மாக்கிட்ட போய் ரெக்வஸ்ட் பண்ணேன் இந்த மாதிரின்னு. அவங்க எதுவுமே சொல்லாமல் உடனே பாட சொல்லிட்டாங்க. இவங்க ஃபேமிலியில் வந்து இவங்க வந்து பாடி கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு நன்றி. இந்த கடின உழைப்பை கொடுத்த கார்த்திக் ராஜா சார் அவருக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவித்தேன் சார். அதுதான் நான் சொல்ல வந்த நிகழ்ச்சி சாரே சொல்லிட்டாரு. அப்படி தொழிலாளர்களை நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் தான் நம்ம அன்பரசு சார் அவர்கள். கார்த்திக் ராஜா சார் சொல்லவே வேண்டாம், ரொம்ப அற்புதமான ரீரெக்கார்டிங். படத்தினுடைய பேசையே வந்து அந்த ரீரெக்கார்டிங் தான் டிசைட் பண்ணுது. அந்த அளவுக்கு வந்து ஒரு அருமையான ரீரெக்கார்டிங். ஒரு நல்ல படத்தை நீங்கள் கொடுத்திருக்கீர்கள் என்ற திருப்தியோடு
ஒரு மிகப்பெரிய நல்ல படத்தை கொடுத்துருக்கீங்க. நீங்கள் சொல்ல வந்த கருத்தை ரொம்ப ஆணித்தரமாக அடித்து சொல்லியிருக்கீங்க. ஒரு நல்ல கருத்தையும் சொல்லியிருக்கீங்க. அதனால் இந்த படம் நிச்சயம் மக்களிடையே வந்து பெரிய வரவேற்பை பெறும், வெற்றி பெறும். என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் கூட சேர்ந்து பணியாற்றிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக நடிகரும் இயக்குனருமான நம்முடைய அனைவருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த படம் ஒரு 12 வருஷம் முடிஞ்ச டைம் நினைக்கிறேன். இதில் கோஆர்டினேட்டர் வந்து நம்ம வெற்றி. ஆமாம், வெற்றி தான் ஃபுல்லாக இருந்து கூட இருந்து கோஆர்டினேட்டர் ஒர்க் பண்ணார். அந்த ரவுடியாக நடிச்சிருக்காரு. அவர் ஒரிஜினல் கேரக்டரு அது கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு சார் யூஸ் பண்ணிட்டாரு. ஓகே, இந்த கேரக்டருக்கு கரெக்டாக இருக்கு அப்படின்ட்டு. அதில் தத்துவமாக அவர் கேரக்டர் இருந்துச்சு. என்ன வசம் தானே, கொஞ்சம் உட்காருங்கண்ணே, 2 நிமிஷம் முடிச்சிடுறேன். உட்கார். நம்ம விஷயம் கிளம்புறது அப்படி. அவரோட வெற்றி வந்து சார் புது டைரக்டர் அன்பர்சன்ட்டு படம் பண்ணுறாரு. நீங்கள் நடித்து கொடுக்கணும் சார். நடித்தா அவங்க கொடுக்கணும், இல்லை நடித்து கொடுக்கணும் அப்படி அப்படின்ட்டு. சரி, ஒன்று இருக்காது போல இருக்கு. சொல்லும்போது கொஞ்சம் நடித்து கொடுக்கணும்னு ஹெல்ப்பாக இருக்கிற கேட்டாப்புல. சரி சரி, ஓகே, புது டைரக்டர், புது சின்ன படம், ஓகேன்ட்டேன். லொக்கேஷன் அனுப்புகிறாரு ஸ்பாட்டில் இருந்து, திருவள்ளூர் பக்கத்தில். அதானே சார், கொஞ்சம் திருவள்ளூர் ஒரு 5 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கும் ஒரு காலேஜ். போகிறோம் போயிட்டே இருக்கு. எனக்கு என்னடனா சரி காசு கொடுக்க போகிறதில்ல, இதுக்கு இவ்வளோ தூரம் போகணுமா, இங்கே லோக்கலே தான் பரவாயில்ல, இது எத்தனை கிலோமீட்டர் போகுது. சரி வாரம் சொல்லிட்டோம். போயிட்டு சார் டைலாக் சொல்கிறாரு, ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷனுங்கிறாரு. ஒரு பக்கம் டைலாக் போனால் கூட விட்டு வராதோ அப்படின்னு அது வரைக்கும் போயிட்டுருக்கு. சரி வந்துட்டோம், வெற்றி இழுத்துட்டாப்புல நடித்து முடிச்சாச்சு. எல்லோரும் பாயிட்டு காரில் ஏறிட்டேன். டக்குன்னு சார் ஆள் அனுப்பி ஒரு கவர் சார் சொன்னார். அப்பாடா வராதுன்னு நினச்சது, எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இப்போல்லாம் நிறைய நடிச்சுட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது வருஷம் சம்பளம் பேசிட்டு கொடுக்கல, பேசாமையே சம்பளம் கொடுத்த ஒரே ஆள் தான். அப்போ நிறைய கேள்விப்படுறேன். இவர் சொல்கிறது இல்லை, யாராருக்கு என்னென்ன பேசணுமோ அதை கரெக்டாக செட்டில் பண்ணுற ஒரு ப்ரொடியூசர். முதல்ல ப்ரொடியூசராக நல்ல விஷயம் வெட்டி எழுதிருக்காரு. ஒரு ப்ரொடியூசருக்கு அழகு அப்படின்னா ஒருத்தர் கேட்க சம்பளத்தை கொடுக்கக்கூடாது. ஒரு நடிகரோ டைரக்டரோ கேமராமேனோ யாரும் சரி கேட்க சம்பளத்தை கொடுக்கறது நல்ல ப்ரொடியூசர் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் குறைச்சி பேசணும், அதுதான் நல்ல ப்ரொடியூசர், சரியான ப்ரொடியூசர். ஆனால் குறைச்சி பேசிட்டு அதில் ஒரு விஷயம் கூட குறைச்சிங்கன்னா மிகவும் மோசமான ப்ரொடியூசர். குறைச்சி பேச உங்கள் கடமை, ஆனால் பேசுகிற அமௌண்ட்டை கொடுக்கறது அதை விட மிகப்பெரிய கடமை. இப்போ அது இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலை இப்படி ஒரு ப்ரொடியூசர் அன்பர்ஸ் வந்திருக்காருன்னா முதல்ல அவருக்கு நிறைய பாராட்டுக்கள். அப்புறம் இப்போ அக்னி வீல் ஆரம்பிச்சு கொடுத்தது. இந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு முதல்ல அவருக்கு நன்றி சொல்லணும்னா குழுமான இல்லை, குழுன்ட்டு. ஆமாம், கதாநாயகம் அப்படி தான் இருக்குது, லொக்கேஷன் அப்படி தான் இருக்குது. நானே விட்டார் பாருங்க. அந்த அறிவில் நனையும் போது இந்த வெயிலுக்கு நம்மளும் கூட நனைகிற மாதிரியே ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஆமாம் ஆமாம், அதனால் டைரக்டருக்கும் முதல்ல கேமராமேனுக்கு நன்றி சொல்லணும். என்ன கண்ணன் வந்ததுல நீங்கள் பார்த்தேனே உங்களை தலையில் தோற்றுறாரு கண்ணன், அந்தளவுக்கு அவர் நினைச்சிட்டாரு. முதல்ல விஷுவல் ரொம்ப நல்லா இருந்தது. ஆமாம், அப்புறம் கதைக்கு அப்புறம் வருவோம். இதில் வந்து கமாண்டோ ரொம்ப லவ் பண்ணுறாரு, அவர் இறந்துறாரு. அவருக்கு பிள்ளைய பார்த்துட்டு அது இறந்துருது. இந்த லவ்வை விட பெரிய லவ் என்னென்னா அந்த கதாநாயகி அப்பா நடிச்சார்ல, இங்கே செந்தூர் துரைப்பாண்டி, இவர் லவ் ரொம்ப அது. அவங்களாவது புருஷன் செத்துட்டான், லவர் சேர்த்து, அதுக்கப்புறம் அவங்க பொண்டாடி புருஷன் சேர்ந்து ஒரே இடத்துல அவ்வளோ லவ்.
ஒரு சீனாலும் அந்த டைலாக் பேசி சார் முன்னாடி ரொம்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் சார் ஒரு யதார்த்தமான நடிப்பு ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிங்க சார். கதை சாரை பற்றி சொல்லணும்னா நமக்கு சில நேரத்தில் சிலர் நமக்கு பாடமாகவும் இருப்பாங்க, ஒரு தூண்டுதலாக இருப்பாங்க. நம்ம சோர்ந்து இருக்கும்போது நமக்கு நம்பிக்கை கொடுக்குறவங்க இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நமக்கு நம்பிக்கை கொடுக்குறவா இருக்கிறவர் வீர் அன்பர்ஸ். சினிமாங்கிறது சாதாரண இல்லை சார். 1000 தொழில் இருக்கும் உலகத்தில். ஆனால் நாம் தேர்ந்தெடுத்த சினிமா சாதாரணது இல்லை, அதுக்கு சக்தி ஜாஸ்தி. நான் திரும்ப சொல்லுவேன், அதை நீங்கள் உண்மையாக நேசித்தா கண்டிப்பாக அது திருப்பி நமக்கு பலன் கொடுக்கும். அது சக்தி இருக்கு. இவர் 20 வருஷம் இவர் ஆரம்பத்து சினிமாவில் தான் நேசித்து சினிமாவை லவ் பண்ணி சினிமா தொழிலை ஆரம்பித்தார். ஆமாம்மா, அது இடையில சில இது டிஸ்டர்ப் ஆகி வேறு வேலை செஞ்சுட்டார். கஸ்டமர் ஆஃபீஸாக போய் சேர்ந்துட்டார். அவர் அந்த கஸ்டமர் ஆஃபீஸாக ஒர்க் பண்ணியிருந்தால் கூட அந்த சினிமா மேலே உள்ள மோகம், அந்த தாகம், அது அவருக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஒரு பொசிஷனில் அந்த வேலையை விட்ட உடனே ஃபஸ்ட் என்ன, இந்த ஆழ்மனசு இருந்துச்சுல சினிமா, அந்த ஆழ்மனசு உள்ளது வெளியே வந்துடுச்சு. சினிமா ஒரு படம் இயக்காமல் வெற்றி அடையாமல் நம்ம வாழ்க்கை முடியக்கூடாது. அந்த வெறி தான் இன்னைக்கு கம்மௌண்ட் லவ் ஸ்டோரியாக படம் எடுத்து நம்ம பார்த்துருக்கோம் சார். அப்போ சினிமாவை நம்ம நேசிட்டே இருக்கோம்னா என்னைக்காக அவங்க டேரக்டர் ஆகிடும் சார். அதுக்கு ஒரு உதாரணம். இன்னொன்று, இவருக்கு நன்றி சொல்கிறத விட இவங்களுடைய மனைவிக்கு நன்றி சொல்லணும். அவங்க தான் ப்ரொடியூசர். ஒரு கஸ்டமர் ஒர்க் பண்ணி வேலையை விட்டாச்சு. இப்போ இருக்க பணத்தை இவர் காலத்துக்கு தக்க வச்சுக்கணும். இப்போ போய் படம் எடுக்க சொன்னால் யாராவது எந்த ஒய்ஃபாவது விடுவாங்களா? இருக்க சம்பாதிச்சதெல்லாம் சின்ன உடம்புறேன்னு பயம் இருக்கும்ல உங்களுக்கு. பக்கத்துணையாக இருந்து உங்கள் லட்சியம் நிறைவேறணும். நீங்கள் படம் பண்ணுங்க, நான் கூட இருக்கேன் அப்படின்னு தயாரிப்பில் கூட இருந்து இந்த படத்தை அவங்க முடிச்சுட்டாங்க. அப்படி ஒரு மனைவி அமைச்சது உங்களுக்கு மிகப்பெரிய வரம் சார். கம்மௌண்டன் லவ் ஸ்டோரி. நம்ம இதில் நிறைய இராணுவ கதைகள் ரொம்ப நாளாச்சு. இப்போ வேறு மாதிரி போச்சு. இப்போ முன்னாடி நாட்டை காப்பாற்ற கதையாக இருந்துச்சு, இப்போ கஞ்சா காப்பாற்றுறது பெரிய கதையாக இருக்கும். ஒரு பதவிக்கு துரோகம் பண்ணுற எம்எல்ஏ, மந்திரிகள், அரசியல்வாதிகள் நிறையா இருப்பாங்க. செய்கிற தொழிலுக்கு துரோகம் பண்ணுற காவல்துறை அதிகாரிகள் நிறைய பேர் இருப்பாங்க. செய்கிற தொழிலுக்கு துரோகம் பண்ணுற டாக்டர், வக்கீல், கலெக்டர், இதோட அதிகாரிகள், இப்படி நம்ம நாட்டில் எல்லாரும் துரோகம் பண்ணுறதுல ஆள் இருக்கும், எல்லாத்துலையும் இருக்கும். ஆனால் துரோகம் பண்ணாத ஒரே ஒரு ஆள் தெரியுமா? ராணுவ வீரர் சார். ராணுவத்தில் ஒரு ராணுவரை மட்டும் ஒரு ராணுவ வீரர் நாட்டுக்கு துரோகம் பண்ணிட்டான்னு இருக்க சார். அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி படம் பண்ணுறது உண்மையிலே அவங்களுக்கு சல்யூட் அடிக்க மாதிரி. இந்த படம் தமிழ் லவ் ஸ்டோரி ராணுவருக்கு நமக்கு ஒரு சல்யூட். அவங்களுக்கு அது ஒரு சம்பளம் மாதிரி. அது மாதிரி நம்ம ரேராக எடுத்தால் கூட இப்படி கதை அப்பப்போ எடுக்கணும். இப்போ ஒரு கதை எடுத்த அன்பரசுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் சாரு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டார். ஒரு விஷயம் மட்டும், எதுவும் ஒரு தோல்வி கூட ஓகே சார். ஒரு தோல்வி, ஏமாற்றம், இதெல்லாம் கூட நம்ம தாங்கிக்கலாம். ஆனால் ஒரு படம் பண்ணி விட்டு ஒரு இது ஏண்டா பண்ண வந்தோம் அப்படின்னு யோசிக்க அளவுக்கு ஒரு பண்ண முடிச்சிங்களே, அதுதான் உலகத்தை மிகப்பெரிய தருவோம். அவர் லட்சியம் படம் பண்ண வந்துட்டாரு. அப்போ அவர் எவ்வளவு மன வழிகள் உள்ள இருக்கு. நிறையது நானே சமீபத்தில் பார்த்துருக்கேன். இந்த 6 மணிக்கு ஒரு டைரக்டரு, அசிஸ்டன்ட் டைரக்டரு எல்லாருமே
நீ ரூல்ஸில் முடிச்சிடணும்னு ஒரு வேகமாக போய்கிட்டு இருக்கும்போது மற்ற எல்லாரும் டிலே பண்ணுவாங்க சார். டிலே பண்ணுவாங்க. ஏன்னா இது ஒன்றரை காசுக்காக மாறிடாதா? உருப்பிடுவா சார்? நான் கேட்குறேன், அந்த காசு உனக்கு நிலைக்குமா சார்? உங்களுக்கு எப்படி நிலைக்கும்? இதில் டேரக்டர் பிடிச்சிட்டு இருக்கான், பிடிச்சிட்டு பாட்டு கட்ட ஆட ஆரம்பிச்சிடும். அசிஸ்டன்ட் டேரக்டருக்கு டென்ஷன். அதை ஓடி இதை ஓடி அவங்க ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு வர்றது எல்லாத்தையும் அவ்வளோ வேகம் எல்லாரும். சிலர் சொன்னேன், சிலர் வேறு வீட்டு சாதவங்க அந்த நேரத்தில் காட்டுறாங்க. நான் சமீபத்தில் பார்த்தேன். அப்படியே சம்பாதிக்க வேண்டியிருக்கு. அப்போ அது கேள்விப்படும் போது இந்த மாதிரி பிடிச்சிருக்கு மனசு வலிக்காதா? ஏன்டா தொழிலுக்கு வந்து நினைக்க மாட்டாங்களா? இன்னைக்கு ஒரே ஒன்று, இன்னைக்கு 80% இன்னைக்கு சினிமாவில் 80% சின்ன பிடிச்சிருக்கு தான் படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சின்ன பிடிச்சது தான். அப்போ இவர் மாதிரி ஒரு சின்ன பிடிச்ச படம் பண்ணும்போது அதில் பலன் அடைகிறது யாருன்னா, சின்ன கேமரா, சின்ன காஸ்டியூமர், சின்ன மேக்கப் மேன், சின்ன ஆர்ட் டைரக்டர், ஒரு 6 மாதம் 7 மாதம் வாடகை கட்ட முடியாமல் இருப்பாங்க. அந்த மேக்கப் மேன் இருப்பார், அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும். இந்த மாதிரி பிடிச்சிட்டு கொடுப்பாங்க. அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ பெரியவங்களாம் நம்பர் ஒன் ஆளு கூப்பிடுவாங்க. ஏற்கனவே கார் இருப்பாங்களா, கொடுக்கணும் பணம் இருக்கு, அவங்களும் அவங்க கூப்பிடுவாங்க பெரிய ஆளுங்க. இந்த மாதிரி சின்ன பிடிச்சது தான் சின்ன சின்ன டெக்னீஷியன் இருக்கு, தொழிலாளர்களுக்குலாம் வேலை கொடுக்குறவங்க, அவங்கள தான் நம்ம காப்பாற்றணும். சின்ன ஆளுங்க தான் நம்ம காப்பாற்றணும். அவர் ஃபீல் பண்ணும்போது, சார் இத்தனை பேருக்கு பணத்தை கொடுத்து சம்பளத்தை கொடுத்து ஒரு படத்தை ஒரு படப்பெல்லாம் இந்த மாதிரி படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டம் இல்லாத உங்களுக்கு தெரியும். சின்ன படம் நிறைய ஒர்க் பண்ணியிருப்பீங்க. சின்ன படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுங்கிறது மிகப்பெரிய ஒரு அதிபெரிய சாதனை, அதிபெரிய வெற்றியாக இருக்குது. படம் ரிலீஸ் ஆகிறதே பெரிய வெற்றியாக இருக்கும். முதல்ல இவ்வளோ பண்ண ஒருத்தர் வந்து இன்னைக்கு ஒரு பிடிச்ச கண் கலங்கும் போது நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. இங்கேயே கண் கலங்குறாருன்னா, உங்களுக்கு முன்னாடி ஏன் அவர் கண் கலங்குறாருன்னா, ஒரு விடிகாலம் பிறக்கும். நம்ம உங்களுக்கு தான் அவர் வழி தெரியும், வேற யாரும் தெரியாது சார். ஒரு புடிச்சிட்டு இருந்த வழின்னா யாருக்கும் அஸ்லேட்டருக்கும் கோ டைரக்டருக்கு அந்த வழி தெரியும். அப்போ இந்த சபையில் அவர் வந்து ஒரு வேண்டுகோளாக வைக்கிறார், பார்த்துக்க சார், பார்த்துங்க சார். அதை நாங்கள் ஏற்றுக்கேன் சார். கொஞ்சம் நம்ம ஒர்க் பண்ணுற இடங்களில் ஏதாவது தவறு நடந்தால் நீங்கள் நம்ம சங்கத்தை சொல்லுங்க சார். இந்த படம் நாங்கள் ஷூட்டிங் போனோம், இங்கே மேக்கப்பில் இந்த மாதிரி பண்ணாங்க, காஸ்டியூம் பண்ணாங்க, இல்லை யூனிட்டில் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் அப்படி ஆதாரத்தோடு இருந்தால் நீங்கள் கொஞ்சம் இங்கே சொல்லுங்கள். வெப்சைட் சொல்லி நடவடிக்கை எடுப்போம். யாராக இருந்தாலும் சரி, எந்த யூனிட்டாக இருந்தது நம்ம கண்ணு முன்னாடி அநியாயம் நினச்சுன்னா ரசீது பார்த்துட்டு வந்துடாதே. அவங்க தெரியும்ல யார் தப்பு பண்ணுறான்ட்டு. இந்த படத்தில் இந்த டைரக்டர் இந்த ஷூட்டிங்கில் இது நடந்துச்சு அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். அதுதான் இந்த மாதிரி பிடிச்சிருக்கு, அவங்க பண்ணுற நல்லது சேவை. அதை கண்டிப்பாக சங்கம் எடுக்கும் சார். எங்கள் ஆளுங்க நீங்கள் சொல்லிடுவாங்க, அதை நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். வெப்சைட் சொல்லி உடனே நடவடிக்கை எடுப்போம். இந்த கமாண்டோ ஒரு லவ் ஸ்டோரி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு, நல்ல பேர் வந்திருக்கு. நீங்கள் தொடர்ந்து நீங்கள் படம் எடுக்கணும். நீங்கள் தொடர்ந்து படம் எடுத்தால் தான் சின்ன சின்ன தொழிலாளர்கள், சின்ன சின்ன டெக்னீஷியனுக்குலாம் ஒரு வருமானம் கிடைக்கும், ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கும். உங்களை மாதிரி புடிச்சர்ல நாங்கள் இழக்க விரும்பலை, நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு. ஓகே, நன்றி, வணக்கம். படக்குழுவினருக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் அசிஸ்டன்ட் டேரக்டரை மேடையில் ஏற்றுவாங்கன்னு தெரில, ஆனால் மேடையில் ஏற்றிட்டாங்க. பேசி பழக்கம் இல்லை, திடீர்னு பேச சொல்கிறாங்க என்னன்னு தெரியல. படம் நான் போய் ஒர்க் பண்ணப்போ எனக்கு வந்து சார் வந்து கதை சொன்னார். கதை கேட்டப்போ கண்டிப்பாக அது பெருசாக ஹிட் ஆகும் சார். ஏன்னா நிறைய படம் நான் தமிழ், மலையாளம், ஹாலிவுட் படம் பார்த்துருக்கேன். இந்த கண்டென்ட் அதில் இல்லை. அதில் வந்து ரொம்ப பெருமைப்பாக சொன்னேன், ரொம்ப அருமையாக இருக்குது சார் அப்படின்னு. படம் எனக்கு ரிலீஸ் ஆகி 2வது வாரம் நல்லா போயிட்டுருக்கு. இன்னும் படம் பார்த்துருங்க எல்லாருமே. அப்புறம் சாரை பற்றி ஒரு விஷயம் சொல்லணுன்னாக்கா, கேப்டன் ஆரிஸ் பணம் பசியோடு போனாலும் சாப்பிட்டு வந்துடுவாங்க, பசியோடு யாரும் வரமாட்டான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம சார் ஆஃபீஸ் யார் வந்தாலும் சரி எல்லாத்தையும் சாப்பாடு போட்டு சாப்பிட வச்சு தான் அனுப்புவார். அது ஒரு சிறப்பு.
வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மாலை வணக்கம். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இந்த கமாண்டோவின் லவ் ஸ்டோரி படத்தில் நான் ஒரு கமாண்டோவாக நடிச்சிருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, படம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. அதுக்கு நம்ம இயக்குனர் வீர அன்பரசு சாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். எனக்கான ஒரு கேரக்டர் உருவாக்கி எனக்கான ஒரு நல்ல அந்த கதையில் என்னை நடிக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி. மற்றும் இயக்குனர் சங்கத்துக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பேரர் சார், அரவிந்த் சார், ஆர்வி உதயகுமார் சார் எல்லாருமே படம் பார்த்து இன்றைக்கி எல்லாருமே வாழ்த்திருக்கிறீங்க. மேலும் மேலும் நாங்கள் எங்களுடைய கம்பெனியை வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் சூப்பர் சுப்பிரமணிய சார் ஹீரோக்கு அப்பாவை நடிச்சிருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா நடித்து முடித்து அதுக்கப்புறம் டப்பிங் பேசுகிறப்பெல்லாம் அவர் ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் கிட்டத்தட்ட டாக்டர் இன்னொரு ஒரு வாரம் தான் இருப்பாருங்கிறதே சொல்லிட்டாங்க. அந்த கண்டிஷனில் இருக்கப்ப அவர் ரொம்ப இந்த படத்துக்கு கண்டிப்பாக நான் டப்பிங் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி நான் வரேன் அப்படின்னு சொன்னோன்னே ப்ரொடியூசர் சார் கார் அனுப்புனார். அவர் நடக்க முடியாமல் தான் ரொம்ப இன்வால்மெண்ட்டோட டப்பிங் பேசினார். கிட்டத்தட்ட அவர் டப்பிங் பேசுகிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா டி ஸ்டுடியோவில் படுத்துக்கிட்டு தான் பேசினார். அந்த அளவுக்கு இந்த படத்தில் ஒரு இன்வால்மெண்ட்டோட பேசினார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக நடிகர் அந்த அளவுக்கு உடல்நிலை சரியில்லாதப்ப இறந்து போகிறோன்னு கிட்டத்தட்ட அவருக்கும் ஓரளவுக்கு தெரியும். இருந்தாலும் பேசுகிறாரு அப்படின்னா இந்த டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தனால அதோட கஷ்டங்களை தெரிஞ்சு அவர் இந்த படத்துக்கு நம்ம டப்பிங் கரெக்டாக பேசி கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பேசி கொடுத்துட்டு போனார். வழக்கமாக டப்பிங் பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா சாதாரணமாக கன்வென்ஸ் ஒரு 500 அது மாதிரி தான் கொடுப்பாங்க. ஆனால் சார் அப்போயே அவருக்கு ஒரு 5000 பணம் கொடுத்தாரு. கொடுத்துட்டு நாங்கள் அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் சார் சொன்னார் அவருக்கு நம்ம ஒரு 25,000 பணம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னார். ஒரு 2 நாளில் கொடுப்போம்னாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாளில் அவர் இறந்துட்டார். இறந்தோடனே நான் சாருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சார் அவர் இறந்துட்டார், அவருக்கு இந்த 25,000 பணம் தரேன்னு சொன்னீங்களே சார், கொடுத்துட்டீங்களான்னு கேட்டேன். வேற ஒருத்தர் இருந்தால் கொடுத்துருன்னு கூட சொல்லியிருக்கலாம், அது நமக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. ஆனால் அவர் என்ன சொன்னார்னா நான் கொடுக்கல, வாங்க போய் வீட்டில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் கூப்பிட்டு போனார். வீட்டில் போய் அவங்க பார்த்து இறுதி மரியாதை செஞ்சு அந்த 25,000 பணம் சாப்பிட்டுட்டேன். அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷர் எல்லாத்தையும் செஞ்சுருக்கேன். இயக்குனர் இமயங்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும் மீடியா நண்பர்களுமாய் நிறைந்திருக்கின்ற இந்த சபையிலே எனக்கு இங்கே பேச வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் இதற்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் சார். கமாண்டோவின் லவ் ஸ்டோரி இந்த திரைப்படத்தை வீர அன்பரசு அவர்கள் இயக்கியிருக்காங்க, நடிச்சிருக்கிறாங்க, தயாரிச்சிருக்கிறாங்க. ஒரு அற்புதமான ஒரு திரைக்கதை, ஒரு வித்தியாசமான திரைக்கதையை கொடுத்து இந்த கமாண்டோவின் லவ் ஸ்டோரி அப்படின்ற ஒரு திரைப்படத்தை மக்கள் மனசில் அப்படியே பதிய வச்சிருக்கிறாங்க. இதில் எனக்கு ஒரு வாய்ப்பளித்து என்னையும் இந்த திரைப்படத்தில் நடிக்க வச்ச வீர அன்பரசு அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த படம் நன்றாக வெற்றி பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அனைத்து இயக்குநர்களுக்கும் மாலை வணக்கம். இந்த கமாண்டோ லவ் ஸ்டோரி ஒரு 35 வருட கனவு சாருக்கு. அவர் கொஞ்சம் ஒரு படம் 80ஸ்லேயே ஒரு படம் துவங்கி அந்த படம் பாதியில் முக்கால்வாசி எடுத்து நின்று போய் அதை எடுக்க முடியாமல் போயிடுச்சு. இருந்தாலும் அந்த கனவை அவர் விடாமல் ஒரு விடாமுயற்சியாக இதை கொண்டு திரையில் சேர்த்தது இந்த படத்தோட பெரிய வெற்றியாக எனக்கு கருதுகிறேன். இன்னைக்கு இந்த நம்ம சங்கம் முழுக்க இங்கே இதை பார்த்தது அவருக்கு பெரிய இந்த தமிழ்நாட்டு மக்களே பார்த்த மாதிரி ஒரு விஷயத்தை அவர் உணர்வார். நன்றி. அனைவருக்கும் நன்றி. இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கும் திரைத்துறையை சார்ந்தவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய கமாண்டோவின் லவ் ஸ்டோரி திரைக்குழுவிற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பேர் சிரஞ்சீவி. இந்த படத்தை நடிச்சிருக்கும் செய்கிறேன், அசிஸ்டன்ட் டைரக்டரும் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த நடிக்கும்போது ஷார்ட் கேமரா ஆக்ஷன் கட் சொன்னோன்னே நாங்கள் போய் கேரவானில் போய் உட்காந்துக்குருவோம், இல்லைனா ஒரு சேரில் நிழலில் போய் உட்காந்துக்குருவோம். இதே அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படி கிடையாது. உங்களுக்கு தெரியும், காலைல ஓட ஆரம்பிச்சவங்க நைட்டு வரையும் நாளைக்கு என்ன சீக்வன்ஸ் என்ன எதுன்னு ஓடுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த வழியை நான் அந்த படத்தில் தெரிஞ்சுக்கிட்டேன். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு இந்த இடத்துல நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பேரரசு சார், அரவிந்த்ராஜ் சார், ஆர்பி உதயகுமார் சார்,
ஆர்கே செல்வமணி சாருக்கு இந்த இடத்துல ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எங்கள் படத்துக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டைரக்ஷன் யூனியன் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு இந்த மேடையில் இங்கே நிற்க எனக்கு வாய்ப்பு தந்த என்னுடைய அண்ணா அவர்கள், அன்பரசு அவர்களுக்கு இந்த இடத்துல நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் 100 days ஃபங்க்ஷனில் அவங்கள நான் மீட் பண்ணுறேன் கண்டிப்பாக. உடனே நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். திருவண்ணாமலையில் இன்னைக்கு வந்து சித்ரா பௌர்ணமி வர கண்டிப்பாக வந்து ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நான் ரொம்ப நன்றி. பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். படம் நல்லா போயிட்டுருக்கு தேட்டர்ஸில். வாய்ப்பு கொடுத்த ஈ நண்பர் சாருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சாப்பா கட் பண்ணிட்டேன். திரைப்படம் இயக்குனரை பற்றியும் ஓரிரு வார்த்தைகள் பேசுவார். முதலாவதாக சண்டை பயிற்சி இயக்குனர் அவர்கள் பேசுவார். கோல்டன் கோபால் அவர்கள். கமாண்டோவின் லவ் ஸ்டோரி படத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து திரையுலக இயக்குனர் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்கள் முதலில். அத்துடன் இங்கு வந்திருக்கும் நமது பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். இப்படத்தின் திரைப்பட டைரக்டர், நடிகர் மற்றும் தயாரிப்பாளர் என்பது அன்புக்குரிய சார்னு சொல்ல மாட்டேன், சகோதரர் தான் சொல்லலாம். என் சகோதரர் அன்பு சார் அவர்களுடைய உழைப்பு மிக ஈடற்றது. ஏனென்றால் இப்படத்திற்கு அனைவரும் உழைத்திருக்கிறோம். அதில் பெரிய விஷயம் என்னன்னா, எங்களை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டாங்க. ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் ஒரு பிளேஸுக்கும் ஒரு ஷூட்டிங் பிளேஸுக்கு போகிறப்போ டெக்னீஷியன் எல்லாரையுமே டேக் கேர் பண்ண விகிதம் ரொம்ப பிரமாதம். ஒரு இடத்துல தங்கி இருக்கிறப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதை ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் மூலிமா பிடிக்க முடியலன்னா கூட சார் தான் வந்து முடிச்சு கொடுப்பாங்க. ஆனால் இந்த படத்துக்கு அவர் உழைத்த உழைப்பு ஈடற்றது. அவருடைய கனவு, ரொம்ப நாள் கனவு இந்த படம். அந்த படத்தை, அந்த கனவை நம்ம திரையுலகில் இருந்த அனைத்து டெக்னீஷியன் 24 கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே அவருக்கு உறுதுணையாக இருந்து இதை வெற்றி பெற வச்சதுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். பேரரசர் அவர்களுக்கு இயக்குனர் அவர்கள் மரியாதை செலுத்துவார். திரு அரவிந்த் சார் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவார். நடிகர் அரவிந்த் சார் அவர்கள். நடிகர்ன்றதை விட்டு போதுங்க. டைரக்டர்